வணக்கங்க. இன்றைக்கி எலுமிச்சை இலை வச்சு தொகையில் அரைக்க போகிறேன். நேற்று குலதெய்வம் கோயிலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. எல்லோரும் ஹோட்டலில் ஆர்டர் போடலான்னு சொன்னாங்க. எனக்கு தான் வேணாம், சிம்பிளாக ஒரு தொகையில் அரைச்சி கூட இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ நல்லா கொழுந்து இலையாக எலுமிச்சை இலை கிடச்சிது எனக்கு. அதை நல்லா நடுவில் இருக்கிற நரம்பு எல்லாமே எடுத்துட்டு, பிஞ்சு இலையில் அந்த அளவுக்கு நரம்பு வராது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய இலையிலலாம் நரம்பு எடுத்துடலாம். மிளகாய், புளி, உப்பு, தேங்காய் கொஞ்சம் கீனி வச்சுருக்கேன். வெள்ளை உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உளுத்தம்பருப்பு பெருங்காயம்லாம் வறுத்துட்டு வந்துடலாம். மிளகாலாம் வதக்கலாம். நல்லா வானல் எடுத்து அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயம் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். அதுலேயே நம்ம மிளகாவும் உளுத்தம்பருப்பும் போட்டு வறுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். எலுமிச்சை இலை தொகையல் பண்ணுனா ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அது லைட்டாக ஒரு கசப்பு சுவை இருக்கும். அதனால் இதுக்கு மிளகாவும் புளியும் கொஞ்சம் அதிகப்படியாக வைக்கணும். எப்பொழுதும் நம்ம தொகையலுக்கு வைக்கிறத விட 2 பங்கு மிளகாவும் 2 பங்கு புளியும் வச்சா தான் அந்த கசப்பை அதை அடக்கிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரும். கொஞ்சம் மிளகாய் அதிகமாக போட்டுக்கணும், புளியும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். கசப்பு இல்லாமல் இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்டிலே சும்மா ஒரு பிரட்டி எடுத்து அதை வதக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தொகையெல்லாம் கெட்டியாக நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டி தொகையில் அரைச்சாச்சு. இது எதுக்கெல்லாம் நல்லதுங்கிறது எனக்கு அந்தளவு தெரியல. எங்கள் வீட்டில் நார்த்தை இலை போட்டு, எலுமிச்சை இலை போட்டு, இல்லை கடார இலை கொழுந்து இலையாக போட்டு, இல்லை 3ம் இருந்ததுன்னா கலந்து போட்டு கூட அடிக்கடி எங்கள் அம்மா துவையல் செய்வாங்க. அது புளிச்ச ஏப்பம் வர்றது, நெஞ்சு கரிக்கிறது, எதுக்கழிச்சு வர்றது, இது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணும். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. வயிறு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுனால எப்போயாவது ஒரு தடவை இது மாதிரி கொழுந்தா துளிர் விடக்குள்ளலாம் பறித்து செய்வாங்க. இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டுக்கு எனக்கு தேவைப்படுதுன்றதுனால இலையும் கொழுந்து இலையாக கிடச்சிது. அதனால் நானும் செஞ்சுருக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.